இந்த பைபிள் பயிற்சி, உருப்படி காட்சி பாவனை, ஹைப்போக்ரிசி மற்றும் நாடகம் ஆகியவற்றை பற்றி இருக்கிறது. ஆனால் நாம் மேலும் செல்லும் முன் நான் முதலில் அந்த குறிப்புக்கு போகிறேன். அங்கு அந்த ஹிப்போக்ரிசி, பொய் வார்த்தைகள் என்பவை எங்கு உண்டாகின்றன என்பது பற்றிய ஒரு பகுதிக்கு. அது 1 தீமோத்தேயு 4:1 ஆகும். பவுல் இந்த தனிப்பட்ட கடிதத்தில் தீமோத்தேயுவிற்கு முன்னால் உள்ள விசேஷமான விஷயங்களை நிச்சயமாக பேசுகிறார். ஆனால் அவர் எச்சரிக்கை அளிக்கிறார். நீங்கள் இதை பாருங்கள். அவர் இந்த 9வது வசனத்தில் எப்படி இதை பிரபலமாக சொல்லுகிறார் என்பதை காணலாம். பவுல் எழுதுகிறார், ஆனாலும் ஆவி வெளிப்படையாக கூறுகிறான், பின்னணி காலங்களில், இந்த பின்னணி காலம் என்ற கருத்தில் சில உண்மைகள் உள்ளன. ஒரு எதிர்மறை, ஒரு முரண்பாடு. அதாவது சொல்ல போறேன், அது ஆரோக்கியமான வார்த்தைகள். ஆனால் அப்பொழுது மண்டியோடிகள் சென்று விட்ட பின் கூறப்படும் வார்த்தைகள் ஆரோக்கியமான வார்த்தைகள் அல்ல, அனுப்பப்பட்ட வார்த்தைகள். இந்த கடிதங்களில் அடிக்கடி காணப்படும் ஒரு சொல்லாகும். இதற்கு குன்றுவதாக இருக்கும். ஏனெனில் பவுல் அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட மகத்தான சான்றோனை பற்றி பேசுவது மிகவும் விசித்திரமாகவும், அவர் அந்நியர்களின் அப்போஸ்தலராகவும் கற்று தருபவராகவும் உள்ளார். அவர் இந்த கடிதத்தில் தெளிவாக குறிப்பிடுகிறார், கடவுள் அவரை இதற்காக தேர்ந்தெடுத்துள்ளார். அந்த பரிசுத்த அறிவதின் செய்தி, ஒரே பெரிய கடவுள், எல்லாம் அவனுடைய கையில் இருக்கிறார், அவன் எல்லா மனிதர்களுக்கும் மீட்பராக இருக்கிறார். இது 1 தீமோத்தேயு 4:1 குறிப்பிடப்பட்டுள்ளது. மீட்பர் என்பது அனைத்து மனிதர்களுக்குமானதாகும், குறிப்பாக நம்புவோருக்குமானதாகும். அவர் சொல்லுகிறாரு, இதை ஆஜீர்ப்பி மற்றும் கற்றுக் கொடுக்கவும். அவர் இந்த தலைப்பின் தொடக்கத்தில் முதல் தீமோத்தேயு 4:1 இல்ல கிறிஸ்தவத்தின் மேல் பிறமுறை மாறிவிடும் என்ற காரணத்தை பற்றி எச்சரிக்கை அளிக்கிறார். அவர் எச்சரிக்கை அளிக்கிறார், கிறிஸ்தவம் உண்மையில் தீமையானது மட்டுமல்லாமல் மேலும் மோசமானதாக மாறவிருக்கிறது. இது பவுலின் நாட்களில் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. மேலும் அப்போது ஏற்பட்ட பிற்படுத்தப்பட்ட காலங்களில் மேலும் விரிவடைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. எங்கள் ஆண்டின் தொடக்கத்தில், முதல் நூற்றாண்டில் நாங்கள் மண்டியோடிகள் இருந்தோம். அவர்களினுடைய மரணத்திற்கு பிறகு பின்னணி காலங்கள் தொடங்கின. 2ஆம் கடிதத்தில் பவுல் இறுதி நாட்களை பற்றி பேசுகிறார். ஆனால் இது நாங்கள் இப்பொழுது பேசும் பின்னணி நாட்களுக்கு மாறுபட்டது. இறுதி நாட்கள் என்பது பின்னணி நாட்களுக்கான விரிவாக்கம். இறுதி நாட்கள், இந்த அயோனின் இறுதி நிலை, பூமியில் உள்ள கிறிஸ்தவ குழுவின் இறுதி காலமாகும். பவுலின் ஆரோக்கியமான வார்த்தைகள் மற்றும் சான்றோனை பற்றிய அளவீடுகள் குறைந்து வரும் என்பதை பற்றிய உரையாடலுக்கு அது வந்து கொண்டிருக்கிறது. பவுல் ஆவி தெளிவாக கூறுகிறது, பின்னணி காலங்களில் சிலர் நம்பிக்கையிலிருந்து தவறுவார்கள். சிலரோ இதிலிருந்து ஏற்படும் சூழ்நிலையின்படி அவர்கள்தான் ஆசிரியர்கள். இது மிகவும் செயல்திறனாய் உள்ளது. நீங்கள் பொதுவாக மனிதர்களை கிறிஸ்தவமாக்க விரும்பினால் நீங்கள் உள்ளீட்டாளர்களிடம் வர வேண்டும். உள்ளீட்டாளர்கள் கற்றல்களை பேசுபவர்களே மற்றும் அவர்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் உண்மையில் சிறிய ஒரு குழுவை மட்டும் தேவைப்படும். 4வது நூற்றாண்டில் ஒரு சபை ஒன்று சேர்கிறது. சில 100 பிஷப்புகள் ஒன்றிணைந்து ஒரு முடிவு எடுத்தனர். அவர்கள் இணைந்து ஒரு முடிவு எடுத்தனர். இனி கிறித்தவ கற்பை ஆகும். இது 3 ஒருமை மற்றும் நரகத்தின் தண்டனை பற்றிய கற்பை. இது 325ஆம் ஆண்டு இந்த குறிப்பிட்ட சிறிய குழுவால் பதிவு செய்யப்பட்டது. இவர்கள் முக்கியமான மக்களாக இருந்ததால், அவர்களுக்கு நிலைமைகள் இருந்ததால் மற்றவர்கள் இதற்கு இணைந்தனர். பவுல் கூறுகிறார், சிலர் பின்னர் தூரமாக்குவார்கள். இது கிரேக்கத்தில் எங்கள் மொழிபெயர்ப்பில் அழியுவது என குறிப்பிடப்படும் ஒரு சொல். ஆனால் அது அழியுவது அல்ல, அது தூரமாக்குவது பற்றியது. கிரேக்க சொல் அப்போஸ்டிசோன்டாய், ஸ்ட்ராங் G868. மக்கள் நம்பிக்கையிலிருந்து தூரமாக்குவார்கள். நம்பிக்கையுடன் பவுல் கூறும்பொழுது அதில் நம்பிக்கையின் உண்மையை பற்றியது தான். இது கற்பனை செய்து கொண்டால் அல்ல. நான் நம்புகிறேன், நீ நம்புகிறாய்,
அல்ல. இது நம்பிக்கையின் உண்மையை குறிக்கிறது. அதாவது ஆரோக்கியமான வார்த்தைகள், ஆரோக்கியமான கற்பனை பவுல் அந்நியர்களுக்கு போதித்ததைப் போலவும் அதை பதிவு செய்து நாம் இப்போது அதை பற்றி அறிவு பெறலாம். பின்னணி காலங்களில் அவர்கள் இதிலிருந்து தூரமாக்குவார்கள். அவர் இதை முன்னேறியாகவும் மிகவும் முக்கியமாகவும் கூறுகிறார். நான் இதையும் சேர்க்க வேண்டும். அவர் இதை பற்றி முன்பே கூறியுள்ளார். அதனால இங்கே அது தெளிவாக இருக்கிறது. இது நீங்கள் தெளிவாக செய்யும் ஒன்று. நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். ஒருபோதும் மைலெட்டின் கடற்கரை பகுதியில் செயல்கள் 20 நீங்கள் இதை படிக்கலாம். அவர் இதை கூறினார், அந்த வளர்ச்சி உருவாகும் என்று. சிலர் நம்பிக்கையிலிருந்து தூரமாக்குவார்கள். நம்பிக்கையிலிருந்து அப்பாஸ்டிசோன்டாய் என்ற சுட்டிக்காட்டலில் வருவார்கள். இது சிலரால் தொடங்குகிறது. ஆனால் அது உள்நாட்டு மற்றும் தலைவர்களால் இருந்தால் மற்றவர்கள் அதுக்கு தனித்து வருவார்கள். அடுத்த ஆண்டு நிச்சயமாக நாங்கள் நிச்சயாவை பற்றிய நிறைய கேட்டுக்கொள்வோம். ஏனெனில் அது 1700 ஆண்டுகள் கழிந்த பிறகு முக்கியமான சபைக்குழுவாக இருக்கும். அங்கு அனைத்து சபை நம்பிக்கைகள் தோறும் கத்தோலிக்கத்துக்கு, கிரேக்க உறுதிக்கு செல்லும் புரட்சியாளர்களுக்கு இது முக்கியமல்ல. அனைத்து நம்பிக்கை இதழ்கள் நிசேயா சபைக்குழுவின் அந்த உண்மையான கற்பைக்கு திரும்புகின்றன. அப்போது அறிவியல் அடிப்படையில் சில விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டன. உதாரணமாக 3 ஒருமை பற்றிய கற்பை. அதுக்கு கூட நீங்கள் இதை நம்பலைன்னால் நீங்கள் என்றும் இழந்து போறீர்கள், என்றென்றைக்கும் இழந்து போறீர்கள். ஆம், அது அப்போது முடிவு செய்யப்பட்டு அந்த காலத்தில் மற்றொரு நபர் இருந்தார், அத்தனேசியு, மற்றும் அவருடைய நம்பிக்கை இதழும் உள்ளதாக இருக்கிறது. அந்த காலத்தில் இஸ்ரேல் நாட்டிலிருந்து அதிகாரமாக தூரமாக்கப்பட்டது மற்றும் பாஸ்காவின் தேதி அப்போது முடிவு செய்யப்பட்டது. 1700 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் நிசேயாவின் முடிவுகள் தற்போதையவை அல்ல என்பது பற்றிய தவறான எண்ணத்தை முழு கிறித்தவத்தும் அந்த உண்மையான கற்பை அடிப்படையாக கொண்டுள்ளது. மேலும் எங்கள் முக்கிய காலங்கள் பிறவிக்கு ஆன்மீகம் அங்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் முடிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அது உண்மையில் ஒரு குறைந்த வளர்ச்சி என்பதற்கு பவுல் கூறுவது மட்டுமல்ல. பவுல் கூறுகிறாரு, இறுதி காலங்களில் ஆரோக்கியமான கற்பையை நமக்கு ஏற்க முடியாது என்று. ஆரோக்கியமான கற்பை பற்றிய 2 தீமோத்தேயு 4:3 படிக்கவும். இந்த வசனத்தை பற்றி பொதுவாக நம்பிக்கை இல்லாதவர்கள் பேசப்படுகிறார்கள் அப்படின்னு விளக்கப்படுகிறது. ஆனால் இவை நிச்சயமாக சுழல்களாகவும் கிறித்தவம் கொண்டவர்கள். அவர்கள் இனி பரிசுத்தவானின் மையத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு வசனம் 6 விவரிக்கப்பட்டது போல மூடர்களாக மாறுகின்றனர். பவுல் தூரமாக்குவதற்கான கருத்துக்கு முக்கியத்துவம் தருகிறார். ஏன்? அற்புதமான சான்றோனியின் எதிர்மறையாக பவுல் அளிக்கும் நல்ல செய்தி அப்படி உள்ளது. அவர் இதையும் முன்னெச்சரிக்கையாக கூறுகிறார். அவர்கள் இந்த அறிவிப்பை அளிக்கப்பட வேண்டும் மற்றும் தகவல்களை பிரதிநிதித்துவம் செய்யப்பட வேண்டும். அவர்கள் அதற்கு பிறகு இறுதி காலங்களில் அதை செய்ய மாட்டார்கள். அவர்கள் அதிலிருந்து சிக்கலாகி விடுவர். இதை பற்றி அறிவு முக்கியமாகவும், இல்லையெனில் நீங்கள் சான்றோனின் உண்மையை அறிய விரும்பினால் நீங்கள் அதை சொல்வதாக கருதும் நபர்களிடம் செல்ல வேண்டும். பின்னர் நீங்கள் இயல்பாகவே தேவாலயத்துக்கு செல்லுவீர்கள். ஆனால் அது தவறானது. நீங்கள் தேவாலயத்திற்கு செல்லக்கூடாது. ஏனெனில் அங்கு பவுல் இதை பற்றிய ஆரோக்கியமான கற்பையை ஏற்க முடியாது. மக்கள் அதை பற்றி எதுவும் அறிய விரும்புவதில்லை. எனவே ஆம், இது கீழ்ப்படியும் சூழல் அல்ல. பவுல் தனது நாட்களின் தூரமாக்கலின் தொடக்கம் காண்கிறார். பின்னணி காலங்களில் அது தொடர்கிறது மற்றும் அறிவியல் அடிப்படையில் இவ்வாறு நுழைகிறது. இறுதியில் முழு கிறித்தவம் முற்றிலும் உடைந்துவிடும். ஏனெனில் ஆரோக்கியமான கற்பையை பற்றிய தகவலுக்கு மேலும் எதுவும் உணரப்படும் இல்லை. இது எப்படி வேலை செய்கிறது? பவுல் சிலர் நம்பிக்கையிலிருந்து தூரமாக்குவர் என்றால் அவர்கள் கவனிக்கிறார்கள். இது எப்படி வேலை செய்கிறது? அவர்கள் தவறான ஆவிகளை பற்றிய கவனமாக இருக்கிறார்கள். அவர் இவற்றை வார பரிகாசங்களை
நீங்கள் அறிய வேண்டும், பரிகாசம் என்ற சொல் மையமாக கொண்ட சொல். இது மக்கள் கடவுள்களை குறிப்பிடுகிறது. உதாரணமாக கிரேக்கர்கள் தங்கள் கடவுள்களை பரிகாசமாக குறிப்பிடுவார்கள். அதனால் பரிகாசங்களின் பெற கற்பனைகள் என்பது மற்ற மக்களிடமிருந்து அல்லது பிற மதங்களின் கற்பனைகள் மட்டுமே என்பதை குறிக்கிறது. உலகத்திலே பல கடவுள்கள் உள்ளனர். கிரேக்கர்களுக்கு பல பரிகாசங்கள் இருந்தன. பவுல் ஆதனில் இருந்தபோது அவர் இன்னும் அறியாத ஒரு பரிகாசத்தை பேசுகிறான் என்று அவர்கள் நினைத்தனர். அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தனர். மற்றும் வந்துவிடுங்கள், அந்த பரிகாசத்தை பற்றி அதை சொல்லுங்கள் என்றார்கள். இது எந்த குற்றச்சாட்டுமோ அல்லது சந்தேகமோ அல்ல. ஆனால் ஆஹா, இவ்வளவு கடவுள்கள் உள்ளதால் மேலும் ஒருவர் கூட சேரலாம் என்று அந்த காலத்தில் அவர்கள் நினைத்தனர். ஆதனில் அங்கு பல அடுக்குகள் இருந்தன. அங்கு அனைத்து சிலைப்புகளை வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் பவுல் அங்கு ஒரு அடுக்கையை பார்த்தார். அதில் எந்த சிலையும் இல்லை. அந்த அடுக்கையில் அறியப்படாத கடவுளுக்கான என்று எழுதப்பட்டது. நீங்கள் அங்கு எந்த சிலையையும் உருவாக்க முடியாது. எனவே அது வெறும் காலியான அடுக்காகவே இருந்தது. கிரேக்கர்கள் மறந்து போன கடவுளுக்கான ஒரு மன்னிப்பு எண்ணம். பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் அறியாத அந்த கடவுளை பற்றியே நான் அறிவிக்கிறேன். ஆகவே அவர் அங்கு அனைத்தும் இணைந்துள்ளதை காண்கிறார். அவர் அங்கு அழகாக இணைக்கிறார். ஆனால் அந்த பரிகாசங்களின் கற்பனைகள் அவை முற்போக்கு மதங்களின் கற்பனைகள். பவுல் கூறுகிறார், என்ன நடக்கும் என்றால் மக்கள் நம்பிக்கையிலிருந்து தூரமாக்குவார்கள். அது உள்நாட்டு மதங்களில் உள்ள எண்ணங்கள் மற்றும் விஷயங்களை ஒப்புக்கொண்டு நகலெடுத்து தங்களுடைய நம்பிக்கையுடன் இணைக்கும் என்பதினால் ஆகிறது. எனவே அதிக கடவுள்வாதம், பல்வேறு கடவுள்களை பொருளாக்குவது ஒரே கடவுள் அல்ல, ஆனால் பல கடவுள்கள் என்பதனை சொல்லப்படுகிறது. பின்வாங்கிய வாயிலில் கிறித்தவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது எப்போதும் ஒரே கடவுள் என்ற பிதா. ஆம், ஆனால் அது பிறகு பல கடவுளாக மாறியது. கடவுள் பெற்றவர், கடவுள் மகன் மற்றும் கடவுள் பரிசுத்த ஆவி. மேலும் மறுக்க முடியாத ஆன்மா கற்பனை. ஒரு மனிதன் இறந்தால் அவர் உண்மையில் இறக்கவில்லை, ஆனால் பிற வகையில் வாழ்கிறார். இது உயிர்த்தெழுதல் உண்மையிலேயே பொருட்படுத்தப்படுகிறது. ஆஹா, பரிகாசம் பற்றி பேசும்போது அது நரகத்தின் முடிவற்ற தண்டனையின் கற்பனை. இது எல்லாம் பவுல் வழங்கிய ஆரோக்கியமான கற்பையை தெளிவாக தூரமாக்குகிறது. ஆனால் பவுல் இது நடக்கும் என்று சொல்கிறாரு மற்றும் இது உண்மையிலேயே நிகழ்ந்துள்ளது. எது எச்சரிக்கை அல்ல, இல்லையா? முன்னுரிமை. இது நடந்துவிடும். பவுல் கூறுகிறார், இதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், இதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் வளர்ச்சிகள் பற்றிய ஏமாற்றங்களை செய்ய வேண்டியதில்லை. அதற்காக வருந்தாதீர்கள் அல்லது குறைந்தது மனச்சோர்வானவராக இராதீர்கள். இல்லை, நீங்கள் இதை முன்கூட்டியே அறிவீர்கள், இது நடக்கும் என்பதற்காக. ஏனெனில் இதுவே எழுதப்பட்டுள்ளது. அவர்கள் தவறான கற்பனைகள் மூலம் பரிகாசங்களின் கற்பனைகளை அடிப்படையாக கொண்டு நம்பிக்கையிலிருந்து தூரமாக்குகிறார்கள். அப்போது கேள்வி வந்தது, அவர்கள் எப்படி இதை பெற்றார்கள்? நாங்கள் கிறித்தவத்திற்கு ஒரு மதம், ஒரு முறையாக இவ்வளவான விதமான தவறான ஆவிகளை எவ்வாறு கொண்டு வருகிறோம்? நன்றாக பவுல் கூறுகிறார், இது போலியான வார்த்தைகளின் பாகுபாட்டில் நிகழ்கிறது அல்லது இரட்டை நிலைப்பாட்டில். இது ஒரு மிகவும் சுவாரஸ்யமான சொல். ஏனெனில் கிரேக்க மொழியில் உள்ள சொல் போலி. கிரேக்க மொழியில் இது மிகவும் ஆடையாடல் என்பதை குறிக்கிறது. ஒரு போலி, அது ஒரு நாடக நடிகர். கிரேக்க மொழியில் இந்த சொல் போலி என்பது ஒரு நடுநிலையான சொல். ஆனால் எங்கள் மொழியில் இது ஒரு எதிர்மறையான உவமை பெற்றுள்ளது. நாம் அப்போது சொல்கிறோம், அவர் ஒரு போலி, அவர் நாடகம் ஆடுகிறார், அவர் போலியாக நடிக்கிறார். இது அனைத்தும் அழகாக காட்சியளிக்கின்றது. பொதுவாக நாம் போலி என்று சொன்னால் நாங்கள் உண்மையிலேயே அதை புறம்பாக்கிறோம்.
இது ஒரு பாராட்டல்ல. ஆம். மற்றும் அந்த போலியான வார்த்தைகள் அவை பொய்களை மறைக்கின்றன. நீங்கள் ஒரு பொய்யை அறிமுகப்படுத்த விரும்பினால் அதை அழகாக காட்சியளிக்க வேண்டும். அதை வெள்ளை தட்டி கட்ட வேண்டும் மற்றும் வெள்ளை உலர்த்த வேண்டும். அவர்கள் சொல்வார்கள். மயோசமே அதை ஒரு விதமாக அழகாக காட்சியளிக்க வேண்டும். நீங்கள் இதற்கு வேறு ஒரு சொல்லை கொடுக்கிறீர்கள். தகவல் பரிமாற்றத்தில் அவர்கள் அதை பற்றிய கேள்வி கேறு வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் அவர்கள் இதை மற்றும் ஒரு விதமாக செய்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏதாவது விற்க நீங்கள் எதையாவது நம்ப தகுந்தமாக்குகிறீர்கள். அதை போல நீங்கள் அதை மக்கள் முன் கொண்டு வருகிறீர்கள். அவை பொய்களை மறைக்கும் வார்த்தைகள். மற்ற பாசிமா இப்போது நான் அப்போது குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த போலித்தனை மீண்டும் நோக்குகிறேன். நான் уже сказал, что гипокризия это просто игра, но это можно представить по-разному. பாருங்க, நீங்கள் ஏதாவது வெளிப்படுத்தலாம். எங்காவது தோற்றத்தை உருவாக்குவது மற்றும் அது மிகவும் மடக்கமாக இருக்க முடியும். இது பெரும்பாலும் குறைவானது. ஏனெனில் அப்போது நாம் நாடகத்தில் பேசுகிறோம். மதிப்பீட்டு குறிப்புகள், அதுக்கு முன்பே நீங்கள் ஏதாவது போலியாக ஒப்புக்கொள்கிறீர்கள். நீங்கள் நாடக மையத்திற்கு போகிறீர்கள் ஒரு நாடகத்தை பார்ப்பதற்கு, அல்லது நீங்கள் தொலைக்காட்சியை இயக்குகிறீர்கள் மற்றும் நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்க்கிறீர்கள். அது உண்மையில் ஒரு நாடகமே. அவையெல்லாம் ஒரு பாத்திரத்தை ஆடிக்கொண்டு இருப்பவர்கள். ஆனால் அது உண்மையிலே உள்ள பாத்திரங்கள் அல்ல. அந்த நாடகம் ஆடுவது ஒரு தனியான தொழில். அதற்காக நீங்கள் தவறாகவே பணம் வாங்குகிறீர்கள். நான் உண்மையிலே ஒரு சிறிது புரிஞ்சுக்கிறேன். நான் வருகிறேன். எனக்கு ஒரு மறுபடியும் மாற்றப்பட்ட பின்னணி உள்ளது. அந்த உலகில் பொதுவாக நாடகத்திற்கு என்னால் பிடிக்காது. நாடகத்திற்கு அப்படியே இல்லை. மேலும் சினிமாவிற்கும் அதே மாதிரியானது நான் இன்னும் எங்கும் நம்புகிறேன். ஆனால் அங்கு கலைக்கான ஒரு துரோகம் உள்ளது. ஏனெனில் நீங்கள் உண்மையை நம்புகிறீர்கள். அப்படி நீங்கள் காட்சியாகவும் போலியான உண்மையைப் போல இல்லாததை பற்றி ஒரு இயற்கை விருப்பத்துக்கும் இருக்கிறீங்க. ஆனால் சரி, நீங்கள் முந்தையதாக கவனித்தால் அது ஒரு ஒரு விளையாட்டு. நான் சொல்றது போல, நான் ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு சென்றால் ஒருவர் தன் உண்மையான உருவத்தை மாற்றினால் எனக்கு ஏமாற்றம் அடையாது. அது ஒருபோதும் நாடக விளையாட்டு. அந்த சூழலில் இருவரும் ஏமாற்றம் இருக்கிறது என்பதை அறிவார்கள். மேலும் இந்த சூழலில் அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் மற்றவர் அந்த ஏமாற்றத்தை உணராது என்றால் அது மாறுபட்ட சூழலாகிறது. உதாரணமாக, நீங்கள் மாத்தேயு 21 ஐ படிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்து இயேசு தனது நாட்களின் மதிப்பீட்டாளர்களுக்கு எதிராக ஒரு தீவிரமான உரையை காண்கிறீர்கள் மற்றும் அவர் அதில் இரட்டை முறை சென்று புறப்படுத்தும் போலியானவர்களுக்கு எதிராக உள்ளார். நீங்கள் யார் என்றால் நீங்கள் கல்வியாளர்கள் மற்றும் பாரிசேயர்கள். நீங்கள் வெள்ளையாக பூசி கட்டப்பட்ட சமாதிகள். நீங்கள் போலியானவர்கள். 8 முறை அவர் அங்கு போலியானவர் என்பதை கூறுகிறார். அன்றாடத்திற்கு திவ்யமான மற்றும் மிகவும் குறிப்பான முறையில் அவர் எப்படி போலியானதாக இருக்கிறது என்று காட்டுகிறார். ஏனில் அவர் ஒரு உறுதியான முகம் மற்றும் மிகவும் புனிதமான முகம் கொண்டு விற்கின்றார். உண்மையில செக்குலர் உலகில் மதிப்பு போகும் வேதியியலில் போலியானவர் என்பதற்கான புகழ் உள்ளது. Därad uilo varakuda gigai se apkan ka satat chatokter adin dinino vil vel iliese uda lalawa yengal இந்த போலி அந்த என்ன என்பதை கொஞ்சம் நிறைய பண்ணுங்க. தேவாலயத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து மிகவும் புனிதமான முகனே உட்கார்ந்து நீங்கள் மற்றவரை விட சிறந்ததாக இருப்பதாக நினைக்கிறீர்கள். ஆனால் பின்னர் ஆம், ஆனால் நீங்கள் போலியானவர்கள். மற்றும் கர்த்தர் இயேசு அவர் மிகவும் குறிப்பான முறையில் கூறுகிறார். அவர் இங்கே மக்களின் தலைவர்களை மதிக்கையாளர்களை பற்றி கூறுகிறார். அவர் அவர்கள் கற்பிக்கும் விஷயங்களை பற்றியதாகவும் இல்லை, ஆனால் அவர்கள் நடத்தை, அவர்கள் எப்படி தங்கள் நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் மற்றும் தங்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்பதை கூறுகிறார்.
இது நீங்கள் சீரானது போன்ற காட்டுகிறீர்கள். அது ஒரு விளையாட்டு ஆக இருக்கலாம், ஆனால் அது ஏமாற்றம் ஆக இருக்கக்கூடும் மற்றும் இறுதியாக அது மிகவும் தீவிரமாக இருக்கிறது. நீங்கள் ஏதாவது மறைமுகமாக புனிதமாக காட்டலாம். ஸோ அப்போது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் இது உண்மையில் என்ன என்பதை குறிக்காது. மேலும் இது நீங்கள் இரண்டு மாறுபாடுகளாக பிரிக்க முடியும். நீங்கள் உங்கள் மனதை ஏமாற்றலாம் நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு. ஆனால் அது ஒரு மனநலக் குறைவாக இருக்கிறது. நீங்கள் நப்போலியன் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஆண் எதால நீங்கள் ஒரு இல்லை நீங்கள் எர்ஷாடி அதை சொல்ல முடியாது. அது இது வணக்கமா நீங்கள் ஒரு ஷேவர் நினைக்க நீங்கள் அதை அப்படி விற்க முயற்சிக்கிறீர்கள். மேலும் நீங்கள் அதில் ரொம்ப நம்புகிறீர்கள். சாவகாசமாக நீங்கள் உங்கள் மனதில் ஏமாற்றமாக இருக்கிறீர்கள். இது உண்மையில் மிகப்பெரிய மனநிலை குருகாலாக இருக்கக்கூடும். ஆனால் இது ஏமாற்றம், அதாவது உங்கள் மாறுபாடு. நீங்கள் ஒரு விஷயம் என்று நினைக்கிறீர்கள், மேலும் நீங்கள் அதில் நம்புகிறீர்கள். ஆனால் நீங்கள் மற்றவரால் ஏமாற்றப்படலாம். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் என்று நினைக்கிறீர்கள், நீங்கள் உங்களை சிலத்திற்கே பாவிக்கிறீர்கள் என்பதில்லை. ஆனால் மற்றவர் உங்களுக்கு அதை நம்ப வைக்கிறார்கள். இதை பற்றி நான் மேலும் பேச விரும்புகிறேன். ஏனெனில் இது கிறிஸ்தவத்தில் நடந்தது. ஏனில் நீங்கள் ஏன் அந்த போலியானது என்பதை கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது கிறிஸ்தவம் மற்றும் பரந்தளவில் மெய்ஞான பார்வை, எளிமை ஒன்றாகவே ஒரு கலைப்பாடி உள்ளது. மற்றும் அது எப்படி நடந்தது அப்படின்பதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்க, 4வது நூற்றாண்டில் நீங்கள் ஒரு ரோமானிய மன்னன் கொண்டாடிய மன்னன் கொண்டிருந்தான் மற்றும் அவர் ஒரு சிலமுட்டியதாக கூடுதல் நிலையில் இருந்தார். அப்பொழுது அவர் ரோமானிய அரசுக்கு கிறிஸ்தவம் புரிந்துவிட்டான். அவர் ரோமானிய அரசை கிறிஸ்தவமாக்கியார். இந்த ஆட்சியில் கிறிஸ்தவம் ஒரு துன்பம் கண்டு வருகின்ற மக்கனாகவும் இருந்து திடீரென அது அரசின் மதமாகவும் அடிக்கடி விரும்பியது. இதுவே கூடவே நடந்தது. நீங்கள் கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும் மற்றும் போர் நடைபெற்றது. ஒரு முழு மக்கள் ஒரு பக்கம் நதியில் தள்ளப்பட்டு மற்றொரு பக்கம் அவர்கள் உடன்படாத கிறிஸ்தவர்களாக வெளிவருகிறார்கள். இது உண்மையில் நடந்தது. அவர் முழு மக்கள் அணி ஒன்றுக்கு தள்ளி அந்த அருகே அவர்களை அசைந்து விட்டார். மேலும் முழு கிறிஸ்தவ மக்கள் எடுக்கப்பட்டது. ஆம் ஆண்டில் அந்த காண்டன்டியஸ் பெரியவர் பிறந்தார். அவரது வாழ்க்கையில் 25ஆம் ஆண்டு நிஷையாவின் கூட்டத்தில் அவர் கூட்டமாக இருக்கிறார் மற்றும் அவர் தலைவராக இருந்தான். நீங்கள் நினைக்க வேண்டும், இது ஒரு அரசியல் மதம் மதம் ஆக இருக்கிறது. இது ஒரு வகையில் மன்னன் இதற்கான கூட்டத்தை கூட்டி மன்னன் அவர் எழுதும் சட்டத்தினை பின்பற்றும் போது, மேலும் அவர் அந்த மன்னனின் பகுதி பின்பற்றப்பட்டது. இதன் மூலம் அவர் சில விஷயங்களை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தார். இதன் அடிப்படையில் இதற்கு மன்னன் வழிகாட்டினார். இதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு பக்கம் தெரிந்து கொள்ளலாம், என்ன ஏற்படும் என்பதை மன்னன் படிக்கும் பட்சத்தில் அது தவறானது. நான் நினைக்கிறேன், பைபிள் படிக்கும்போது மன்னன் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். ஆனால் அப்பொழுது கற்பனை வர்த்தகங்கள் தீர்மானிக்கப்பட்டது. உலகின் மறுபக்கத்தில் உறுதியான கிறிஸ்தவத்தில் மிகவும் அதிகாரமாக இருந்தது. அப்போது செப்டிம் கிறிஸ்தவம் கட்டமைக்கப்பட்டு வந்தது. அதற்கு பின்னர் கலவியின் தியாகமானதாக மண்டலத்தின் கிறிஸ்தவ காணொளி மிகவும் உன்னதமாக இருந்தது. அந்த போதைய கிறிஸ்தவர்கள் ஒரே நேரத்தில் அறிவிப்பு அடைந்தவர்கள். அவர்கள் திடீரென வரலாற்றில் இறுதியாக மாறினார்கள். மேலும் ஆகஸ்டினஸ் என்ற மாணவரின் வழிகாட்டிகள் அளவுகோலை கற்றுக்கொண்டனர். அப்போது கிறிஸ்தவம் வெளிப்படையாகவும் நின்றது. மன்னன் அல்லது ஆட்சி வழிகாட்டும் வடிவம் மாறியது. இதன் மூலம் கிறிஸ்தவத்தின் கதாபாத்திரத்தில்
மாற்றம் ஏற்படவில்லை. இந்த 1000 ஆண்டுகளின் ராஜ்யம் ஆரம்பித்ததாக இருந்தது என்ற கருத்து, ஆம், அது அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. ஆகஸ்டினஸ் அதை விளக்கினார். எப்போதும் இந்த 1000 ஆண்டுகள் அது கிறிஸ்துவின் மீண்டும் வருகையின் பின் என்று எண்ணப்பட்டது. ஆனால் இல்லை, அதை அப்போது மாற்றப்பட்டது. ஆகஸ்டினஸ் இஸ்ரேல் எனும் இனத்தை பற்றிய கருத்தையும் விளக்கினார். அதாவது இஸ்ரேலின் மக்களை, யூதர்களை நீங்கள் விரும்பினால் அதை செல்வாக்கு என்கின்ற வட்டாரத்தின் மூலம் மாற்றப்பட்டது. உண்மையில் பைபிள் இஸ்ரேலின் குறித்து என்ன சொல்கிறது என்றால், அது இஸ்ரேல் அல்ல, அது ஆலயமே. இது போலவே கற்றார்கள். ஆகவே அதனால் இந்த யூதர்கள் இஸ்ரேல் நீங்கிவிட்டதாக சொன்னால் இந்த ஆலயமானது அப்பொழுது உண்மையில் இஸ்ரேலுக்கு இடமில்லை. ஏனெனில் அவர்கள் உள்ளதை குறிப்பிட்டால் நீங்கள் அப்படி யோசிக்கிறீர்கள். ஆகவே நிகேயாவில் பாஸ்கால்களுக்கு பேராசிரியை செய்ய முடியாது என்று தீர்மானிக்கப்பட்டது. அந்த நேரம் தெளிவாகவே தீர்மானிக்கப்பட்டது. ஏன்? இது மிகவும் யூத விரோதமாக இருந்தது, தத்துவ அடிப்படையில் யூத விரோதமாக இருந்தது. ஏன்? அவர்களின் தத்துவத்தில் யூதனை, இஸ்ரேலை, மக்களை வரவேற்க இடமில்லை. அந்த மக்களுக்கு இன்னும் ஒரு மகத்தான எதிர்காலம் இறைவன் ஒதுக்கி இருப்பதாகவும் இல்லை, அங்கு இடம் இல்லை. நாங்கள் ஆலயம், அந்த நிறுவனமாக இருக்கிறோம். ஆகவே ஒன்று இனத்தின் இஸ்ரேல் ஆலயத்தால் மாற்றப்பட்டது. இஸ்ரேல் உலகத்தின் மக்களை ஆட்சியில் வைத்திருந்த 1000 ஆண்டுகள் அது ஆலயம் ஆனது. இது பல விளைவுகளை ஏற்படுத்தியது. எருசலேம் ரோமா ஆனது. அது இன்னொரு பிரச்சனையாக இருந்தது இல்லையா? அது புதிய ரோமா, நோவா ரோமா, அதுவே கான்ஸ்டாந்தினோபிள் ஆனது. இது தற்போது இஸ்தான்புல் என்று அழைக்கப்படுகிறது. எனக்கு இப்பொழுது ரோமா என்ன என்பது பற்றிய விவாதம் தேவையில்லை. ஆனால் ரொம்ப சில விஷயங்கள் மாற்றப்பட்டது மற்றும் நகலெடுக்கப்பட்டது. நான் உண்மையில் கூற விரும்புவது இதுவாகும். நிகேயா முதல், குறிப்பாக ஆகஸ்டினஸ் முதல் நடந்தது. அப்போது இருந்து உருவாகியது இஸ்ரேலை நகலெடுக்கின்ற எண்ணம், இஸ்ரேலை போல் நடத்துவது. ஏனெனில் நீங்கள் ஒரு வட்டாரத்தில் நடிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையில் அல்லது அடிக்கடி நீங்கள் வேறொரு யோசிக்கின்றீர்கள். அப்படி நீங்கள் மற்றவரின் செயல்களைப் போலவே நடிப்பீர்கள். நீங்கள் மற்றவராக இருக்க முயற்சிக்கும் போது இது மிகவும் கடினமாக இருக்கிறது. நீங்கள் உண்மையில் அதை செய்வதற்காக கற்க வேண்டும். ஒரு நடிகர் பயிற்சி, அது நிச்சயமாக சரியாக செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஆலயம் யோசிக்கும் போது நாங்கள் இஸ்ரேல் என்றால் அது இஸ்ரேலின் அனைத்தும் நமக்கு ஆகும் என்பதை குறிக்கிறது. மற்றும் நாங்கள் நகலெடுக்கிறோம், அதனை நகலெடுக்கிறோம் என்று அழைக்கின்றோம். நான் தற்போது அந்த நகலெடுப்பை நீங்கள் உண்மையில் காண்கிற இடங்களில் பல எடுத்துக்காட்டுகளை தர விரும்புகிறேன். முதல் எடுத்துக்காட்டு, ஒரு ஆன்மீக நிலையை நகலெடுப்பது இஸ்ரேலின் அதிகாரிகள். இஸ்ரேலிலிருந்து பரமில் கரமூடு தாபனங்களிலிருந்து ஒரு குலம் தேர்ந்தெடுக்கப்பட்டது, லேவியின் குலம். ஆனால் ஒரு அதிகாரியின் நிலை, கிளரஸ், அதாவது ஆன்மீக நிலை. ஆன்மீகர்கள் மற்றும் மக்களிடம் எதிர்ப்பாக சமூகத்தினர். சமூகம் என்பது லாவோஸ், மக்கள் என்றால் வரும். மிகவும் கடுமையான பிரிப்பு இருந்தது. இஸ்ரேலில் இருந்தது போலவே மிகவும் கட்டாயமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கல்விக்கு எந்த தொடர்பும் இல்லை. அங்கு ஒரே தலைவரும் நாம் அனைவரும் சகோதரிகள் மற்றும் சகோதரிகளாகிறோம். இல்லை, ஒரு ஆன்மீக நிலை உருவாகியது, எதிர்ப்புகளுடன், அதற்குடைய அலங்காரங்களுடன். இது இந்த அன்றித்துமா நகல் எடுக்கப்பட்டது. உண்மையில் நீங்கள் அதை பார்த்தால் இது காட்சி நாடகம். இது உண்மையிலே காட்சி நாடகம். மற்றும் மக்கள் அதை அறிய மாட்டார்கள், அவர்கள் அதை நியாயமாக கருதுகிறார்கள். இது இஸ்ரேலின் அதிகாரத்தினுடைய நாடகத்தைப் போலவே வெவ்வேறு அதிகாரிகள் மற்றும் உயர்ந்த அதிகாரியுடன் நடிக்கப்படுகிறது. மேலும் குறிப்பிட்ட அம்சங்களுடன் கூடிய மரபுகளை புகழ்ந்து கொள்வதற்கான நகலெடுப்பு கிடைத்தது, சாக்ரமெண்ட்.
இது ஆலய சூழ்நிலையில் அப்பால் அதை ஓப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதில் கிரேஸ் ஆற்றல்கள், அந்த சாக்ரமெண்டல் எண்ணிக்கையின் மேல் பெரும் விவாதம் உள்ளது. ரூம்ஸ் கத்தோலிக்கர்கள் அதற்கான 8 என்று சொல்கிறார்கள். புரோதெஸ்டன்ட் 2 சாக்ரமெண்ட்டுகளை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அந்த உலகில் மரபுகள் மீது பெரும் முக்கியத்துவம் உள்ளது. வெளிப்புற அக்கறை கண்களில் நீங்கள் பார்க்கக்கூடியது. இந்த மரபுகள் ஆலயத்தின் அதிகாரிகள் மூலம் இஸ்ரேலுக்கு நிகராக நடைமுறையாக இருப்பதன் மூலம் பயன்படுத்தப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக நான் பாவனை பிசின் பற்றி ஐயாவுக்காக நினைக்கிறேன். மேலும் குறிப்பாக ரூம்ஸ் கத்தோலிக்க ஆலயம் மிகவும் ரிதுவாக உள்ளது. கிரேக்க ஒழுங்கில் உள்ளது. புரோதெஸ்டன்ட்டுகள் மற்றும் கெல்வினிஸ்ட் குறைவாக பெற்றாலும் இன்னும் அதற்கு குறைவாகவே உள்ளனர். பர்ப்ரீஸ்டுகள் உங்களுக்கு மன்னிப்பதற்காக ஆக்கப்படுகிறார்கள். ஆனால் இது நகலெடுப்பாக உள்ளது. இஸ்ரேலில் தேவனின் முறையாக பொருந்திய இடம் அது நகலெடுக்கப்பட்டுள்ளது, எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இது போலியானது. ஆம், இது உண்மையிலே இல்லை காட்சி நாடகம். இவர்களும் சுற்றத்துடனும் நகலெடுத்துள்ளனர். எப்படி அவர்கள் அதை செய்தார்கள்? அது மிகவும் எளிது. அது ஒரு ஆலய கருத்தில் அது சொல்வதாக உள்வாங்கப்படுகிறது. சுற்றத்தை துறந்தவராகவே நாங்கள் பாவமின்றி இருக்கிறோம். இதே போல ஆயுத அசைவில் உள்ள சூழ்நிலை சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் இதனுடன் கூடியவை. எனவே இஸ்ரேல் அவரது பையன்களை சுற்றுவது போலவே கிறிஸ்தவ உலகத்தில் அது மேலும் பையன்களுக்கு மட்டும் குறைவாக இருப்பதில்லை. பெண்கள் கூட உடல் ஆர்வத்தை துறந்தனர். அதில் அந்த சந்தர்ப்பத்தில் சங்கீதம் 105 பாடுகிறார்கள். அங்கு உள்ளது, கடவுள் தனது உண்மையை என்றும் கிழிக்க மாட்டான், ஆனால் அவன் தனது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவு கூறும். ஆபிரகாமுடன் அவரது நண்பன் குழந்தைக்கு குழந்தை தந்ததாக உறுதி செய்கிறார். ஒரு அழகான சங்கீதம், அதில் எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் நீங்கள் ஆபிரகாமுடன் உள்ள உடன்படிக்கையும் சுற்றத்தை நிறுவுவது இது ஆபிரகாமின் வாரிசுகளுக்காக என்று நினைத்தால், அவர்கள் அதை நகலெடுக்கிறார்கள் என்றால், நீங்கள் முற்றிலும் காட்சி நாடகத்தில் இருக்கிறீர்கள். சுற்றத்தை மதிப்பீடு செய்துள்ளது. ஆனால் அவர்கள் இஸ்ரேலிலிருந்து சபாத் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலின் விசிறி நாளை சனிக்கிழமை. எப்போது நம் கல்வினிஸ்டிக் நெதர்லாந்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட தேவையை படிக்கிறார்கள், அவர்கள் படிக்கிறார்கள். நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமானது என்ற நினைவூட்டிய நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வேலை செய்ய முடியாது, மற்றவை அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் சபாத் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைக்கிறார்கள். 1 கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் ஏற்கனவே அந்த ஏமாற்றத்தை உணர்கிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை சபாத் என்று நீங்கள் விற்கின்றீர்கள் என்பது மட்டும் உண்மையானது. இது உண்மையிலே நினைப்பவர்கள் பலர் உள்ளனர். என் மனைவி ஒரு நண்பருடன் உள்ள உரையாடலை நான் இன்னும் நினைக்கிறேன். அவர் ஒரு தெய்வஞானி. நான் சபாத் ஞாயிற்றுக்கிழமை அல்ல என்று சொன்னபோது அவர் உண்மையிலேயே அதிர்ச்சி அடைந்தார். நான் அதை வாதிக்கக்கூடியதாக இருப்பது அதிர்ச்சி அடைந்தது. நீங்கள் அங்கு இருக்கிறீர்கள். அப்போது நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்கள். அப்போது அது வெறும் கபடம் அல்ல என்பதை பாருங்கள். அது கபடம், அது காட்சி நாடகம். ஆம், ஞாயிற்றுக்கிழமை சபாத் ஐ மாற்றியதாகவும் இருந்தது. சபாத் மட்டுமல்ல, உயர்ந்த நாள்கள் பொதுவாகவும் நகலெடுக்கப்பட்டன. ஆண்டின் உயர்ந்த நாட்கள் தேவன் மற்றும் மக்களுக்கு கொடுக்கப்பட்டன. ஆம், அவை கிறிஸ்தவமாக்கப்பட்டன. இது யூதியராகிறதை கூறுவது, மக்களை ஒரு குறிப்பிட்ட முறையில் யூதமாக்குவது, அதற்கு ஒரு கிறிஸ்தவ திருத்தம் அளிக்கிறது. அப்போது கானோக்கா கிறிஸ்துமஸ் ஆகிறது, பேசாக் பாஸ்கர் ஆகிறது. ஆனால் இது ஒரு நகல், ஒரு பொய்யான நகல். இது உண்மையிலேயே ஒரு பொய்யான நகல் கூட. மேலும் சுபீரிடலின் நாள்களின் அடிப்படையில் நான் அதை எதற்காகவே சொல்லுகிறேன். அந்த வார்த்தைகள் பின்கியாடி என்று நீங்கள் அங்கே கூறுகிறீர்கள். அது பின்னர் கிறிஸ்தவமாக்கப்படும்.
இக்லிசியா இஸ்ரேலின் உயர்ந்த நாட்களில் எந்த பாதிப்பும் இல்லை. சுருக்கம் 15 அனைத்து நாள் கவலையில் உள்ளவர்கள் வருந்துகிறார்கள், ஆனால் சந்தோஷமாக இருக்கின்றவர்கள் எப்போதும் திருவிழா கொண்டாடுகிறார்கள். நாங்கள் எப்போதும் அந்த புதிய படைப்பில் வாழ்கிறோம். நமக்கு பிரத்யேகமான நாட்கள் கிடையாது. நாங்கள் அனைத்து நாட்களையும் மதிக்கிறோம். இஸ்ரேலினோட நாட்காட்டி நமக்காக குறிக்கப்படவில்லை. ஸோ இது அனைத்தும் மிக முக்கியமானது. ஆனால் நீங்கள் இஸ்ரேல் என்று நினைத்தால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்கிறீர்கள். அது முற்றிலும் ஒவ்வேறு இல்லை. ஆனால் அதுக்கு சற்று சரி செய்வது உங்களுக்கு சரியாகும். பின்னர் நீங்கள் அதை கிறிஸ்தவமாக்குகிறீர்கள். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு, இஸ்ரேலின் லிதர்ஜி சட்டத்தின் வாசிப்புடன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், உதாரணமாக, நான் உன் தேவன், உன்னை எகிப்தில் உள்ள அடிமைத்துவத்திலிருந்து வெளியேற்றியவன் என்ற வார்த்தைகள் இது இஸ்ரேலுக்கே கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் இஸ்ரேல் தான் என்று கற்பனை செய்கிறார்கள். எனவே அவர்கள் இதை ஒருவருக்கொருவர் வாசிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கும் போது ஒவ்வொரு தேவாலய சேவையும் குறைந்தது முற்றிலும் புரோதண்டு தேவாலயங்களுக்கு அது உயர்ந்த பீடத்துக்கான ஆசீர்வாதத்துடன் முடிக்கப்படுகிறது. இது பரப்புரை செய்யப்பட முடியாது. இஸ்ரேலின் உயர்ந்த அயோக்கியர் மட்டுமே இதை சொல்ல முடியும். நம்பர் 6, எனது தேவன் உங்களை ஆசீர்வாதிக்கிறார் மற்றும் உங்களை பாதுகாக்கிறார். அவர் உங்கள் மீது தனது முகத்தை ஒளிரச் செய்கிறார் மற்றும் உங்களுக்கு சமாதானம் அளிக்கிறார். இந்த வரி மட்டும் பிரியனால் சொல்ல முடியும். அவன் உயர்ந்தது பிதாமாகும் போது கைகளை உயர்த்துவது அது சாதாரண தேவாலய உறுப்பினரால் செய்ய முடியாது. இல்லை, இது ஒரு இறையியல் நிலைக்கு மட்டுமே உள்ளது. இதுவும் அவர்கள் எடுத்துக்கொண்டார். ஒரு அழகான ஆசீர்வாதமாக இருக்கலாம். சரியா? சட்டத்தை பற்றி நாங்கள் பலவற்றை கற்றுக்கொள்ளக்கூடும். ஆம், ஆனால் இஸ்ரேலின் நகல் எடுத்தால் அது போலது இது பொய்யானது. மனிதர்கள் இஸ்ரேலின் பாடல்களை பாடும்போது இஸ்ரேலின் பாடல்களை பாடுகிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், சங்கீதங்கள் 5 அழகான புத்தகங்கள், அனைத்தும் பாடல்கள் மற்றும் தெய்வீகமாக இருக்கின்றன. எனினும் நாங்கள் அறிந்துள்ள உண்மைகள் அங்கு வெளிப்படவில்லை. இஸ்ரேலின் இசையை பாடுவது, சங்கீதங்களை பாடுவது இதுவும் யூதத்தை போன்றது. இஸ்ரேலினுடைய முழு லிதர்ஜி மற்றும் வழிபாட்டு பாணியில் உள்ளது. இதை சால்லவும் தேவாலய கட்டிடம், ஒரு தேவாலயத்தின் அனைத்து கட்டிடக்கலையும் ஒரு நகலே, அதாவது ஆலயம் என்பதாகும். இதனால் தேவாலய கட்டடங்கள் பெரும்பாலும் ஆலயங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் இது அழகாக இருக்க வேண்டும், சாலமோனின் ஆலயமாக இருக்க வேண்டும். அழகு மற்றும் பிரம்மாண்டம் வெளிப்படையான சிறப்பாக இருக்க வேண்டும். தேவாலயங்கள் மீண்டும் இஸ்ரேலின் ஆலயத்துடன் தொடர்புடையதாக இருக்கின்றன. இதுவே சிறப்பு. அதே போல ஒரு தேவாலயத்திற்கான இடங்கள் முத்திரைகளை நிச்சயமாக பாதுகாக்கின்றன. இது பெரும்பாலும் உரிமையுடைய தேவாலயங்கள் மற்றும் பிற ஆடம்பர தேவாலயங்களுக்கும் அங்கு மட்டும் பீடம் வரலாம். மேலும் ஆல்டார்ஸ் நீங்கள் எந்த சமூகம் no more finfaunen non kukoka. Eu escrito isso avarinho se passa அவர்கள் முன்திமோம்புன் பஃபோத்த நுண்ணணி. தேவாலய கட்டிடக்கலைக்கான அனைத்து குரல்கள் இவை மிகவும் முக்கியமானவை. தேவாலயத்தில் உள்ள உள்ளாரத்தார்டஸ் 2 தூண்கள் தேவாலயங்கள் முன்னணி பகுதியில் பரவர 2 தூண்களை வைத்திருக்கின்றன. இது கருத்தாக்கமாக ஒரு ஆலயம் தொடர்புடையது என்பதாகும். அல்லது ஒரு ஆலயம் புனிதமான இடமாக இருக்கும்போது அதிலே அசல் சந்தை நடத்த முடியாது. இந்த எண்ணம் இஸ்ரேலின் ஆலயத்திற்கு மீண்டும் செல்லலாம். அதனால் அந்த புனிதம் ஆலயத்தின் முழுமையான கருத்து அது மசூதி தான் என்பதை குறிப்பிடுகிறது. ஆனால் இது அனைத்தும் நகலெடுத்த செயல்பாடு. இது ஒரு மேடை நாடகம். இப்பொழுது இஸ்ரேலின் அரசியல் மற்றும் படையினர் நிலையை நாம் ஆராய்வோம். தாவீது அரசனின் காலங்களில் இஸ்ரேல் உலகத்தின் மக்களில் ஒரு மைய இடத்தில் இருந்தது.
மக்கள் எப்படி அடிமைப்படுத்தப்பட்டார்கள், ஆனால் தேவாலயம் மற்றும் மாநிலம் எப்படி ஒன்றிணைந்தன என்பதையும், எப்போது புனித போர் நடத்தப்பட்டன, தேவனுடைய போர், யஹ்வேவின் போர்கள், இஸ்ரேலுக்கு அது உண்மையிலேயே நிகழ்ந்தது. ஆனால் தேவாலயம் அதை நகலெடுத்தால் அது உண்மையில் மிகவும் மாசுபட்டதாக மாறுகிறது. பல புனித போர்கள் நடந்துள்ளன. திருக்கோவிலின் கட்சிகள் குறிக்கோளுடன் நுழைந்த போது அவர்கள் ஜெருசலேமுக்கு சென்றார்கள், ஜெருசலேமின் விடுதலைக்கு. அவர்கள் 1000 ஆண்டுகள் முடிந்து விட்டது என்று நினைத்ததால் அதை செய்தார்கள். முதல் 1000 முறை மாற்றத்தின் காலத்தில் மக்கள் பாலஸ்தீனை நோக்கி சென்றார்கள், ஜெருசலேமினை மீட்க விரும்பினர். இதற்கான காரணம் 1000 ஆண்டுகள் முடிந்து விட்டது அப்படின்ற எண்ணமாக இருந்தது. மற்ற பிறகு அது நிகழ்ந்திருக்கும். ஆம், மக்கள் நினைத்தனர் 1000 ஆண்டுகள் நீடிக்கும் என்று. இது ஒரு மிகவும் எண்ணாகும். இதன் மூலம் நீங்கள் எப்போது நகலெடுக்கின்றீர்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் 1000 ஆண்டுகள் முடிந்து விட்டன என்று நினைத்தனர். பிறகு அது உண்மையில் இல்லாத போது அவர்கள் பின்னர் வந்து அந்த கற்பனை திருத்தம் செய்தனர் மற்றும் 1000 எண் எந்த அளவிலான சின்னம் என்பதை சொல்ல வேண்டும். இது ஒரு நீண்ட காலமாக பார்க்க வேண்டும் மற்றும் நாம் 1000 ஆண்டுகளை கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் உண்மையில் நிலைத்திருக்கிறது. உங்களால் பார்க்க முடியுமா? அது எவ்வாறு வேலை செய்கிறது? பல புனித போர்கள் நடைபெற்றுள்ளன, அனைத்தும் கிறிஸ்துவின் பெயரில். ஆனால் அது எவ்வாறு மாசுபட்டதாக இருக்கின்றது? இது நீங்கள் இவ்வாறான நகலெடுக்கும் உயிரின் பெரும் தீவிரத்தையும் அதன் பேரழிவுகளையும் காட்டுகிறது. நீங்கள் முழுமையாக தவறாக மாறுகிறீர்கள். மேலும் இதற்கான இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு என்ன? இஸ்ரேலின் நகலெடுத்தல். நீங்கள் இஸ்ரேல் என்றால் நாம் இஸ்ரேலின் கூடிய ஆணை பெற்றுள்ளோம் என்று நினைத்தனர். இஸ்ரேலின் ஆணை மிகவும் தெளிவாகவே உள்ளன. இந்த மக்கள் மூலம் இறையரசு உலகில் நிலை பெறும் என்று உள்ளது. தேவாலயமும் அதை எண்ணியது. கண்டின்டைன் மற்றும் ஆகஸ்டினஸின் சிந்தனையின் நாட்களிலிருந்து இது அனைத்தும் தரப்படலாம். இன்னும் நாம் அந்த பாரம்பரியத்துடன் இருக்கிறோம். அனைத்து மக்களும் அந்த சீடர்களாக உருவாக்கப்படுவார்கள். அது தேவன் செய்ய போகிறான், ஆனால் இஸ்ரேல் மக்கள் மூலம் மட்டுமே. எனவே தேவாலயம் உலகத்தை கைப்பற்றும் முனைப்பாக இருக்கிறது என்று அவர்கள் எண்ணினர். இந்த கடைசி புள்ளி பற்றி மேலும் பல கேள்விகள் இருக்கின்றன. நான் இதை இங்கு முடிக்க விரும்புகிறேன். நான் விரும்பியது அக்கட்டிடம், குறிப்பாக அந்த நகல் எடுக்கலாகும். இப்படியும் நான் கடைசி புள்ளிக்கு வருகிறேன் மற்றும் அதை கொண்டு முடிக்க விரும்புகிறேன். இஸ்ரேலினுடைய நகல் எடுக்கும் கடிதம் ஒரு மறுப்பாகும். நான் ஏற்கனவே இது போன்ற ஒன்றை சொல்லினேன். அதாவது, நான் இப்போது நீ யாரும், நீ என்னவாக இருந்தாயோ, நான் இப்போது அந்த முறையில் இருக்கிறேன் என்று சொன்னார். அது உண்மையில் நீ பிரதிகாரத்தின் உரிமை இல்லை என்பதை குறிக்கிறது. எனவே உங்களை அண்டிப்பட்டு விட வேண்டும், மறுக்கப்பட வேண்டும், அல்லது மிகவும் மோசமான சந்தர்ப்பத்தில் அடிக்கப்பட வேண்டும். ஏனெனில் உங்களுக்கு இடமில்லை, நான் உன் இடத்தை எடுத்துள்ளேன். எனவே இது ஒரு நகல் எடுக்கும் நடத்தை. ஆனால் அது இன்னும் ரொம்ப மோசமா இல்லை. இது வெறும் திருட்டல்ல. இது மற்றவரின் அடையாளம் மற்றும் ஒரு வேலையை சிதற விடுவது. நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்பதும் இதுக்கு காரணமாகும். புரிஞ்சீர்களா? இதுவும் மிக முக்கியமானது. இது மற்றவரிடமிருந்து எதை கொள்ளுதல் மட்டுமல்ல, நீங்கள் இல்லை என்பதை கற்பனை செய்கிறீர்கள். இருக்கிற தேவனுடைய வேறொரு குறிக்கோள் உள்ளது. இந்த இஸ்ரேலினுடைய நகலெடுக்கும் பணி, அந்த எல்லா நாடகமும், அந்த சிறு நாடகம், அந்த தேவாலயம் கழிப்பதோடு அது உண்மையில் இஸ்ரேலாகவே நடிக்கின்றது. அந்த எண்ணம் தாங்கள் எவ்வளவு முழுமையாக குறுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்பதை குறிக்கின்றது. எவ்வாறு தேவனை போற்றுகிறோம் என்பதற்கு முழுமையாக அறிவு கிடையாது. அதற்கு பதிலாக தேவனுடைய மக்கள், இன்றைக்கு உலகின் மக்கள் தொகை அடிப்படையில் கூடியவர்கள், இது அந்த காலத்தின் இறைவனினுடைய மக்களாக அமைந்தது. இது தாவீது கூறிய பாலு அடிப்படையாக இருக்கின்றது. இது நாங்கள் மறக்கக்கூடாது.
உங்கள் அடையாளம் யார் என்பதை புரிந்து கொள்வது மிக ரொம்ப முக்கியமாகும். நான் யார் என்பதை புரிந்து கொள்வது அவசியம். இங்கே தேவாலயம் ஒரு அடையாள குறுக்கீடாக உள்ளது. அது தனது அடையாளம் என்ன என்பதை புரிந்து கொள்வதில்லை. அது எதனை நகலெடுப்பதாகவே உள்ளது. அவர்கள் தெரியவில்லை மற்றும் அவர்கள் தேவனுடைய வேலை முறை என்ன என்பதை புரிந்து கொள்ளவில்லை. எக்லீசியா என்பது கிறிஸ்துவின் உடலாகும். அது விண்ணிலான மக்கள். தேவனுடைய அனைத்து ஆன்மீக ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இல்லை, தேவாலயம் உலகில் இருப்பதாகவே மொத்தமாக கவனம் செலுத்துகிறது. அதுவும் ஒரு நாடகத்தின் போது எவ்வளவோ வசதியாக இருக்கும். நாங்கள் அறிவதற்காகவே நாம் நம்புகிறோம். எனவே தேவன் கிறிஸ்துவில் எங்களுக்கு என்ன கூறுகிறார் என்பதை நாங்கள் அவை ஆன்மீகமானவை, விண்ணில் உள்ளவை. அதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எக்லிசியா ஆக இருப்பதால் நமக்கு மனிதர்களின் உணர்வுகளை பேசக்கூடிய எதுவும் இல்லை. நாம் கண்ணுக்கு தெரியவில்லை. நம்பிக்கை கேள்விக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதில் நிறைய கேட்கலாம், ஆனால் காண தெரியவில்லை. இதற்கான காரணம் எதுவும் மறைக்கப்பட்டுள்ளது. அதாவது கிறிஸ்துவில் நமது வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தால் மேலானவற்றை நாடுங்கள், கிறிஸ்து இருக்கின்ற இடம். ஏனெனில் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுடன் தேவனில் மறைக்கப்பட்டுள்ளது. அந்த நாள் அருகாமையில் இருக்கிறது. அது மறைக்கப்பட்டவற்றை வெளிப்படுத்தும் நாளாகும். நான் உங்களுக்கு உதவுகிறேன். எனவே இந்த இருவருக்குமான நகலெடுப்பு மற்றும் எவ்வாறு நாங்கள் போகிறோம் என்பதையும் அதற்கான தீமையும் ஒரு தவறான தீர்வாக இருப்பதையும் நான் விளக்க முயற்சிக்கிறேன். இதுவரை என் முந்தைய பயிற்சி முடிவடைந்தது. நீங்கள் கவனித்ததற்கு நன்றி. இது நெதர்லாந்து நிறுவனமான சிறந்த செய்தி இன் ஒரு ஆய்வு. இதில் அப்போஸ்தல பவுலுக்கான அசல் எவாஞ்சலிய மையமாக கொண்டுள்ளது மற்றும் கிரேக்கம் அடிப்படையாக கொண்ட உரையை அதிகமாக பயன்படுத்துகிறது. சாதாரண வேத பதிப்பின் பதிலாக பவுலின் எவாஞ்சலியை பற்றி மேலும் அறிய விரும்பினால் web2cootperis.net என்ற இணையதளத்தை பார்க்கலாம். குரோம் அல்லது ஃபாரெக்ஸ் உலாவியில் ஒரு மொழி கூடுதல் மூலம் நெதர்லாந்து இணையதளம் உங்கள் விருப்ப மொழிக்கு தானாகவே மொழிபெயர்க்கலாம். இந்த வேத மூலம் முதலில் நெதர்லாந்து மொழியில் முன்பே நிகழ்த்தப்பட்டது மற்றும் AI மூலம் உங்கள் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது.